டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்டு ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ், 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் வந்து ஷாலினி. நான் வந்து இங்கே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கீழக்கரை பக்கத்தில் காஞ்சனங்குடிங்கிற கிராமம் தான். இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக எழுதின குரூப் 4ல் கிளியர் ஆகி ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்தில் ஜேஏவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பெரிய ப்ளஸ்ஸிங் என்னென்னா, நான் வந்து எங்கள் ஏரியா பிளாக்லேயே வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இதை வந்து நான் பெரிய ப்ளஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, பல நாட்கள் வந்து அந்த ஆஃபீஸை கடக்கும்போது அதை ஏக்கமாக பார்த்து கடந்த நாட்கள் வந்து எனக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப அப்போ எனக்கு தெரியாது அந்த அந்த பிளாக்லேயே எனக்கான ஒரு சீட்டு வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ வந்து அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு காரணம்னு சொல்லணுன்னா என்னோடய அப்பா அம்மா, அப்புறம் வந்து ஃபேமிலி தான். பர்டிகுலராக வந்து என்னோடய சின்னக்கா இந்த ஃபீல்டுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க தான் சொல்லலாம். நான் வந்து காலேஜ் முடித்ததுக்கப்புறம் இது வந்து உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி நீ வந்து இதில் வந்து நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்தது வந்து அவங்க தான். என்னுடைய ஃபேமிலியோடைய என் ஃபேமிலி வந்து என் மேலே வச்ச நம்பிக்கையும் அவங்க வந்து எனக்கு கொடுத்த ஊக்கமும் தான் நான் வந்து இங்கே நிற்கிறதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய குடும்பத்துக்கு வந்து நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அகாடமி. நம்ம அகாடமி சொல்லவே தேவையில்லை. நம்மளோட அகாடமி அட்மாஸ்ஃபியரே வந்து நம்ம இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் படிக்கிறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியர்னு சொல்லலாம். அகாடமி வந்து நிறைய ஸ்பெஷலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அகாடமி வந்து ஒரு சிறப்பான பாதையை வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து இதில் பயணிச்சா போதும், உங்களுடைய வெற்றியை வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் பார்த்துடலாம். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அவங்கள அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுல தான் நம்மளுடைய வெற்றிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். பர்டிகுலராக வந்து இவங்க மட்டும்தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு யாரையுமே சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து எத்தனையோ பேரை வந்து நம்ம சந்திப்போம், எத்தனையோ இன்சிடெண்ட் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப அது எல்லாமே வந்து நம்மளுடைய வெற்றிக்கு வந்து காரணமாக அமைஞ்சிருக்கும். அதை தான் வந்து நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும்னா, இப்போ அந்த காம்படிட்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மராத்தானன்னு தான் நான் சொல்லுவேன். ஓடிட்டே இருக்கோம். நான் வந்து ஓடிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி கிடச்சது தான் இந்த குரூப் 4 வந்து வெற்றி. இப்போ நான் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து மெயின்ஸ் கிளியர் ஆகி இதை விட ஒரு பெரிய மேடையில் உங்கள் முன்னாடி ஸ்பீச் கொடுக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக வந்து ஸ்பீச் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்குலாம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, சக போட்டியாளருக்கு கன்சிஸ்டன்சியாக படிங்க. அதுதான் வந்து நம்ம முக்கியம். சிலர் சொல்லுவாங்க நான் வந்து 6 மாதத்தில் வந்து கிளியர் ஆனேன், 1 இயரில் கிளியர் ஆனேன். அதை வந்து யாருமே கன்சிடர் பண்ணாதீங்க. அவங்களுடைய அட்மாஸ்ஃபியர் வேறையாக இருக்கும், நம்மளோட அட்மாஸ்ஃபியர் வேறையாக இருக்கும். நாட்கள் வந்து கிடக்குது அப்படிங்கிறத வந்து நினைக்காதீங்க. வீணாகாமல் கிடக்குதா, நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து பயன்படுத்தி அந்த நாட்களை வந்து கழிக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டிசிப்ளினாக இருங்க. ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு பாதையில் வந்து வழி நடத்தி செல்வது நமக்கான ஒழுக்கம்தான். அதுதான் வந்து நம்ம யாருங்கிறத வந்து நிர்ணயிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. அதுக்காகவாவது நம்ம வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அந்த படிப்பை வந்து நம்ம என்றைக்குமே வேஸ்ட் பண்ண நினைக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, எதுக்காக நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், கண்டிப்பாக அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை வந்து பிரயோஜனமாக ஆக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்து இருந்தாலே போதும். ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு கண்டிப்பாக தோணும். அதுக்காகவாவது வந்து நீங்கள் படிங்க. பெரிய பெரிய சாதனையெல்லாம் நம்மளை வந்து பண்ண சொல்லலை யாருமே. நம்ம வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நமக்காக தான் அதுவுமே வந்து போக போகிறோம். அதை வந்து யோசித்து வந்து நீங்கள் படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்த அகாடமிக்கு வந்து சாருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.